பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோனா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 7 முதல் 9 வரை. என் உயிர் ஊசலாடி கொண்டிருந்த போது, ஆண்டவரே, உம்மை நினைத்து வேண்டுதல் செய்தேன். உம்மை நோக்கி நான் எழுப்பிய மன்றாட்டு உமது கோயிலை வந்தடைந்தது. பயனற்ற சிலைகளை வணங்குகின்றவர்கள் உம்மிடம் கொண்டிருந்த பற்றினை கைவிட்டார்கள். ஆனால் நான் உம்மை புகழ்ந்து பாடி உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். நான் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். மீட்பு அளிப்பவர் ஆண்டவரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த உன்னதமான அற்புதமான நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் எங்களுக்கு மீண்டும் ஒரு நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றீர். அதிகாலையிலே உமது வார்த்தைகளை கேட்கும் பொழுதும் எங்களுக்குள் ஒரு புத்துணர்ச்சி வருகின்றது, எங்களுக்குள் ஒரு மகிழ்ச்சி கடந்து வருகின்றது. உமது வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்தில் கடந்து செல்லும் பொழுதும் எங்களுடைய உடலிலே இரத்த ஓட்டம் ஞானங்களில் ஓடுவதைப் போல, எங்களுடைய நரம்புகளில் கடந்து செல்வதைப் போல ஆண்டவரே, உமது வார்த்தைகள் எங்களுக்குள் ஊடுருவி வருவதை பார்க்க முடிகிறது சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருப்பதை உமது வார்த்தையின் வழியாக நீர் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றீர். நாங்கள் உம்மை நோக்கி எழுப்பிய மன்றாட்டுகள் எல்லாம் உமது திருமுகத்தில் கடந்து வருகின்றன என்பதை உமது வார்த்தையின் வழியாக தெளிவுபடுத்துகின்றீரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலே உண்ண உணவும், உடுக்க உடையும், தங்க இடமும், குடிப்பதற்கு தண்ணீரும் கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர். எங்களை மட்டுமல்ல, எங்களை சூழ்ந்து இருக்கிறவர்களையும் ஆசீர்வதிக்கின்றீர். மிருகவாசிகளையும் பறவைகளையும் ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் எவ்வளவோ சுயநலம் உடையவர்களாய் இருந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களை கருணை கண் பார்க்கின்றீர். எங்களோடு நீர் தங்குவதற்காக ஆசைப்பட்டு விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாய் எங்களுடைய உள்ளத்திலே நீர் குடியிருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. வலிமையோடும் ஆற்றலோடும் பலத்தோடும் நீர் கடந்து வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை தேடி வருகிற பிள்ளைகளை புறம்பே தள்ளிவிடாதபடி ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், போற்றுகின்றோம், புகழுகின்றோம். தகப்பனே, இந்த வாழ்வை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். எனவே வாழக்கூடிய வாழ்க்கையிலே எப்பொழுதும் என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 22வது வார்த்தையில் வாசிக்கின்றோமே, பொல்லார் தம் பாவ செயல்களில் தாமே சிக்கிக் கொள்வார், தம் பாவ வலையில் தாமே அகப்பட்டுக் கொள்வார் என்று. ஆம் தகப்பனே, நாங்கள் பாவம் செய்யும் பொழுது, பொல்லாப்பான செயல்களை செய்யும் பொழுது அதிலே நாங்கள் சிக்கிக் கொள்கிறோம் ஆண்டவரே. பாவ வலையில் நாங்கள் அகப்பட்டுக் கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நேரத்திலே உம்மை விட்டு பிரிந்து விடாதபடி ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அவமானமும் கேடும் பாவத்தின் நிமித்தம் வந்துவிடாதபடி ஆண்டவரே, பாவம் செய்ததினால் நாங்கள் வேதனையுற்று இருப்பதை நீர் அறிந்து இருக்கின்றீர். எனவே உமது கல்வாரி சிலுவையை தேடி வந்திருக்கின்றோம். உமது பரிசுத்த இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக. உமது கெத்செமனே தோட்டத்தில் நீர் தந்தையிடம் வேண்டிய பொழுது ஆண்டவரே, சிந்திய அந்த இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்திடுவீராக. பயனற்ற செயல்களை எடுத்து மாற்றிடுவீராக. அநேக முறை தகப்பனே, உம்மை விட்டு வழி விலகி சென்றிருக்கின்றோம் ஆண்டவரே. போலித்தனமான தெய்வங்களை தேடி சென்றிருந்திருக்கின்றோம். உமக்கு பிரியமில்லாத, எங்களுக்கு உயிரை அளிக்க முடியாத தெய்வங்களை தேடி நாங்கள் சென்றிருந்திருக்கின்றோம் ஆண்டவரே. செய்வனை செய்கிறவர்களை தேடி சென்றிருந்திருக்கின்றோம். குற்றம் புரிகிறவர்களை நாடி சென்றிருந்திருக்கின்றோம் ஆண்டவரே. நல்ல நாள் கெட்ட நாள் பார்த்து இருக்கின்றோம். ஜாதகம் பார்க்கிறவர்களை தேடி சென்று ஜாதகம் பார்த்து நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமை
தீமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. உமது பரிசுத்த இரத்தம் உச்சம் தலையில் இருந்து உள்ளம் கால்வரை ஊற்றப்பட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் ஆண்டவரே, 1 கொரிந்தியர் 3:16 நாங்கள் வாசிக்கின்றோம், நீங்கள் கடவுளின் கோயில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. நாங்களே உமது கோயிலாக இருக்கின்றோம், நீர் தங்கக்கூடிய ஆலயமாக இருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை கொடுப்பீர்வாக. பரிசுத்த ஆவியானவரோடு துணை நிற்கக்கூடிய பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. எங்கு தூய்மை உண்டோ, யார் உள்ளத்தில் பரிசுத்தம் இருக்கின்றதோ, அங்கே மூவொரு தெய்வமும் குடி இருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம், விசுவசிக்கின்றோம். அதற்காகவே நீர் ஏங்கிக் கொண்டு இருக்கிறீர் என்பதையும் நாங்கள் உணர்கிறோம் அப்பா. இந்த அதிகாலையிலே அநேக பேர் மனமாற்றம் வேண்டும், என்னுடைய மகனுக்கு மனமாற்றம் வேண்டும், என்னுடைய மனைவிக்கு மனமாற்றம் வேண்டும், என்னுடைய கணவருக்கு மனமாற்றம் வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ மனமாற்றம் தேவை என்று சொல்லி அநேக தாய்மார்கள் தந்தைமார்கள் இதோ உமது கல்வாரி சிலுவையை தேடி வந்து அதற்கு முன்பாக நின்று கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு மீட்பை நீர் கொடுப்பீராக. ஆண்டவரே, ஒரு வேளை உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கலாம், பிரியமில்லாத தெய்வங்களை தேடி சென்றிருக்கலாம். ஆண்டவரே, விசுவாச குறைவோடு இருந்திருந்திருக்கலாம். உம்மை போற்றி புகழாதபடி, உமக்கு நன்றி செலுத்தாதபடி, ஆண்டவரே உமக்கு பொருத்தனைகளை செலுத்தாதபடி இந்த உலகத்திலே அவர்கள் அலைந்து திரிந்திருந்திருக்கலாம். அந்த தருணத்திற்காக அவர்களை மன்னிப்பீராக. அவர்கள் சார்பாக நின்று இதோ உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து மன்னிப்பு கேட்டு செபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருணை கண் பார்ப்பீராக. அவர்களுடைய குற்ற பழிகளை எடுத்து மாற்றி ஆண்டவரே உமோடு கூட இணைந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் கூட அநேக குடும்பங்கள் சாபத்துக்குள் இருப்பதை பார்க்க முடிகின்றது. அதன் மூலம் திருமண தடைகள், குழந்தை இன்மை, ஆண்டவரே பொருளாதார தடைகள், வேலை வாய்ப்பு இல்லாமை, பிள்ளைகள் தங்களுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் ஏனோ தானோ என்று வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பார்க்க முடிகின்றது. திரு குடும்பமாய் வாழக்கூடிய குடும்பங்களில் எவ்வளவோ சிக்கல்களும் பிரச்சனைகளும் கண்ணீரும் கவலையும் இருக்கின்றது, வேதனை இருக்கின்றது. அதிலிருந்து வெளியிலே வராதபடி தவித்துக் கொண்டு இருப்பதையும் பார்க்க முடிகின்றது. இதோ உம்மை நோக்கி கூக்குரல் இடுகிறார்களே. யோனா தீர்க்கதரிசி புத்தகம் 2வது அதிகாரம் 2வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவரே, எனக்கு இக்கட்டு வந்த வேளைகளில் நான் உம்மை நோக்கி மன்றாடினேன், நீர் என் மன்றாட்டிற்கு செவிசாய்த்தீர். பாதாளத்தின் நடுவில் இருந்து உம்மை நோக்கி கதறினேன், என் குரலுக்கு நீர் செவி கொடுத்தீர் என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குரலுக்கும் செவி கொடுப்பீராக. அவர்களுடைய மன்றாட்டை கேட்டு குடும்பங்களில் இருக்கக்கூடிய தடைகளை அப்புறப்படுத்திடுவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, கேன்சர் நோயினாலும் எய்ட்ஸ் நோயினாலும் இதயம் சம்பந்தமான நோயினாலும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, அவர்களை தொட்டு குணமாக்குவீராக. இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம். நேற்றும் இன்றும் மரித்த ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து செபிக்கின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. ஏனென்றால் எல்லா ஆத்துமாக்களுக்கும் மீட்பு அளிக்கக்கூடிய உண்மையான தெய்வம் நீரே என்பதை நாங்கள் உணர்கின்றோம். இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே,
உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கன்னி தாயே, உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி உமது அருள் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு விண்ணகத்திலிருந்து பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அன்பு தாயே, அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.